ஹாய் அண்ட் வெல்கம் டு நாட்டு சமையல். இந்த vlog வந்து ஒரு லெங்க்தியான vlog. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு லஞ்சும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப வந்து லாங்காக இருந்ததுனால நான் வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணிட்டேன். லஞ்ச் vlog வந்து அடுத்த வீடியோவாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து நேத்திக்கு நைட்டு நான் வாஷ் பண்ண பாத்திரம். இப்போ இது எடுத்து வைக்க போனால் டைம் ஆகிடும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்காக, அதாவது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனு. வானலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட அந்த ஜீரகம் கடுகுலாம் தாளிச்சிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து கேரட்டும் கேபேஜும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதாவது காய்கறி பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது 2 தான் இருந்ததுனால இதை மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதாவது எதை வச்சு பண்ணுறேன்றது தான் வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஓகேவா? இப்போது இது வந்து பாதி வேக்காடாக அது வெந்ததுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் நான் வந்து இதில் நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ரொம்பலாம் வதக்கணும்னு நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இது அடை தான் இல்லைங்களா? அதனால் வந்து பார்பாயில்டாக இருக்கலாம். அதாவது மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ரெசிபிலாம் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அடிக்கடி சாப்பிட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டுது. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பூரியும் கிழங்கும் தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குமே வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இது வந்து, அதாவது இந்த மசாலாவில் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்றது வந்து உங்களோட சாய்ஸு. நான் வந்து பொதுவாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து குழம்புத்தூள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் அதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அதாவது நம்ம அந்த சீனி மிளகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சின்ன சின்னதாக இருக்குமே, அது வந்து ஊரில் வந்து பழுத்துறது வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு, அதாவது லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். நெடி ஏறாத அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கிட்டு உப்பு போட்டு மிக்சியில் வந்து ஒன்று பாதியாக அடித்து வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் போட்டாலே நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதுவுமே கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன, அதாவது என்ன வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, சில பேருக்கு வந்து அந்த வெந்தயக்கீரை அது ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபைனல் டச்சாக வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஆட் பண்ணி இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயே வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதே மெத்தடை வந்து நீங்கள் நம்ம ராகி, கம்பு, இட்லி மாவில் வந்து ஊத்தப்பம் மாதிரி பண்ணுறதுக்கு இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் கஞ்சி மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரி அதே மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் அந்த அடையாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்ட்டு அதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு. அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்கவும் மறந்தாச்சு. ஸோ வந்து இப்போது லைட்டாக ஆட் பண்ணிக்கலான்ட்டு அதை சேர்த்துட்ருக்கேன். ரொம்ப இதுக்கு வந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, நம்ம எப்படி அடைலாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். ஏன்னா ரொம்பவே கம்மியான ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்து பசங்களுக்காக வந்து கிழங்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணேன்.
இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான், எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் ஜீரகம், கடுகு, சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான். தக்காளி வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. இப்போ நான் இந்த கப்பால் வந்து 1.5 கப்பு ஆட் பண்ணேன். ரொம்ப தாராளமாகவே வந்துச்சு. ஒரு 6 நல்ல பெரிய அடையாக ஒரு 6 அடை வந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் எதுவுமே பண்ணலை, பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் வந்து வறுத்து கூட சேர்த்துக்கலாம், நான் வறுக்கலை. ஓகேவா? இப்போ வந்து இந்த கிழங்குக்கு வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு. இஞ்சியை வந்து துருவி சேர்க்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிருக்கேன். எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஆட் பண்ணுறேன். சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஓட்ஸ் வந்து அந்த கப்பால் 1.5 கப்பு ஓட்ஸ் ஆட் பண்ணதில் ஒரு 6 அடை வந்துச்சு, நல்லா பெருசாகவே வந்துச்சு. ஆனால் அது என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு அடையை வர அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கலனாலுமே கொஞ்சம் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, நம்ம அந்த தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுற அந்த பதம் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்டே ஒரு ரவை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அது கிண்டி நம்ம வந்து ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த டைம்லேயே வந்து ரவையை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கல. இந்த இதை எதுவுமே சேர்த்தேன். தக்காளி வந்து பொதுவாக வந்து தக்காளி வந்து அவாய்ட் பண்ணுறதுனால நான் அதை வந்து எதுக்கு வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு தான் நான் சேர்க்கவே இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸே போதும். ஒரு கிளாஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 3 கிட்ட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து புளிக்க வைக்கணும், இல்லை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, புளிக்க வச்சு ஊற்றணுன்ற அந்த அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், இல்லை ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு. சூப்பராகவே வந்திருந்தது. கலரு நம்ம அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காயை ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்திருந்தது நல்லா. இது காலையிலே நான் ஏன், அதாவது இன்றைக்கி லீவாக இருந்தோம், காலையில் ஏன் என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த பொங்கல் வேலைலாம் இருக்குது இல்லைங்களா, அதனாலே நான் கொஞ்சம் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரம் முடிச்சிடணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, கிச்சனை வந்து முடிக்கிறதுக்கே ஒரு ஹோல் டே ஆகிடுச்சுன்னு ஏகப்பட்ட தூசி அழுக்கு எல்லாமே இருந்தது. நான் 10 டேஸ் ஊருக்கு போனதுனால இது அப்படியே கடந்து போச்சு. ஸோ எதாலேயே அதாவது எதுவுமே க்ளீன் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த தடவை வந்து பொங்கல் க்ளீனிங்க்கு வந்து ரேக்லலாம் வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பாட்டில்லாம் வைக்கிற இடத்துல வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு டோட்டலாகவே வந்து நான் அதாவது என்னோடய அந்த கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்கேன். என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது அந்த ரொம்ப தொரன்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால தயிர் வந்து நான் சேர்த்துட்டு அது வந்து சோக் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் போதும். 1/2 அன் ஹவர் தான் வச்சேன். சால்ட்டு சேர்த்துட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிட்டேன். நம்ம நல்லா இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பணியாரம் மாதிரி ஊற்றணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து நீங்கள் பணியாரக்கல்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. அது கிச்சன் க்ளீனிங் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது டோட்டலாகவே வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரே பொருளை வச்சு ஒரே இடத்துல எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டுது. எல்லா டைமும் வந்து நம்ம குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணணும். அந்த வகையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டலாகவே வந்து என்னோடய
சாரி அந்த மல்லிகை ஜாமான் ஆகட்டும், அந்த இப்போது இன்றைக்கி வந்து என்னென்னா வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நெல்லிக்காய் நான் இன்னும் ரெடி பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்ம வெந்தயம் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வெந்தயம் ஊற வச்சு அது 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து பூரி வந்து பசங்களுக்காக ரெடி பண்ணி திரட்டி வச்சுட்டேன். நான் பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதாவது கொஞ்சமாக வந்து எல்லா இடத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எல்லா மளிகை ஜாமானையும் வந்து அது அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கிற இடத்துல கொண்டுட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதாவது 2 சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 2 ரேக்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து கிராசரி ஐட்டம் வச்சுட்டேன். மீதி டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து அங்கே வாஷிங் மிஷின் இருக்குது, அந்த கபோர்ட் பக்கம் போயிடுச்சு. எனக்கு அது கொஞ்சம், அதாவது பக்கத்தில் மிக்சிலாம் கொண்டு போய் அங்கே வச்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே வந்து இடம் வந்து சேஞ்ச் ஆனது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடிக்கடி நம்ம வந்து பழைய இடத்துலேயே புழங்கின மாதிரி இப்போது துவரம்பருப்பு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருந்ததுனால அடிக்கடி கை வந்து அந்த இடத்துக்கே போகுது. அது பழக்கம் இன்னும் வரலை. ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது கிச்சன். இப்போ பாருங்கள் அடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம அந்த சம்பா கோதுமை அடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. அது அந்த காய்கறிலாம் வந்து நிறைய காய்கறி இப்போ சேர்த்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு, அடையும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சுருந்தனால அதுவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.